வார விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. பாபு, வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? போக்குவரத்தை சீர்படுத்த காவலர்கள் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்களா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நிகிதா, தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் சென்னையில் தங்கி தனியார் மற்றும் அரசு வேலைகளிலும் கல்லூரிகளுக்கும் செல்பவர்கள் அதிகமாக உள்ளனர். இவர்கள் வார விடுமுறை மற்றும் பண்டிகை மற்றும் விழா காலங்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் திரும்புவது வழக்கம். இந்த நிலையில இன்று வார விடுமுறை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை தங்கள் சொந்த ஊர்களுக்கு விடுமுறை கழிக்க சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான பொதுமக்கள் தற்போது சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட வழியாக குறிப்பாக ஆத்தூர் சந்தசாவடி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, வண்டலூர் வழியாகவே சென்றாக வேண்டும். தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் கார்களை பயன்படுத்தியும் சென்னை திரும்புவதால் படாலம், புக்கத்துறை, கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக படாலம் மற்றும் புக்கத்துறை பகுதிகளில் தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருவதால் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும் பொதுமக்கள் வேகமாக வந்த நிலையில் தற்பொழுது இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக உரிய நேரத்திற்கு வீட்டிற்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்பொழுது போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர்திருத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா.